தற்போது ஒரு அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் பிடிபட்ட கொள்ளையர்கள் குறித்தான அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாமக்கல்லில் பிடிபட்டிருக்கும் கொள்ளையர்கள் மேவாட் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கேரள மாநிலத்தில் திருச்சூரில் இருந்த ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு திருப்பூர் வழியாக நாமக்கல் குமாரபாளையம் வழியாக வந்த கண்டெய்னர் லாரி பல வாகனங்களை மோதி சென்ற நிலையில் போலீசார் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்தனர். பின்பு போலீசாருக்கும் வாகனத்தில் இருந்தவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது போலீசாரை நோக்கி லாரியில் இருந்தவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு பதிலடி தாக்குதல் நடத்திய போலீசார் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர்களை பிடித்துச் சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தற்போது அவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது இந்த கண்டெய்னர் லாரியில் தப்பிச் சென்றவர்கள் மேவாட்டு கொள்ளையர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் கொள்ளையடித்துள்ளார்கள், தமிழகத்திலும் கைவரிசை காட்டியுள்ளார்களா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் மையங்களை கேஸ் வெல்டிங் மூலமாக துளையிட்டு 66 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து பின்னர் கேரளாவில் இருந்து தமிழகத்தில் நுழைந்த அந்த கும்பல் கண்டெய்னர் வந்த அவர்கள் நாமக்கலில் சென்று கொண்டிருந்த போது அப்போது அந்த நாமக்கல் மாவட்டம் பச்சம்பாளையம் என்ற அந்த சோதனை சாவடிக்கு வரும் பகுதியில் அந்த சோதனை சாவடிக்கு போலீசார் நின்றிருந்த போது அவர்கள் அந்த கண்டெய்னர் லாரியை நிப்பாட்ட முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் நிப்பாட்டாமல் அந்த லாரி பல்வேறு வாகனங்களை இடித்து தள்ளியதோடு மட்டுமல்லாமல் விபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை எடுத்து அங்கு இருந்த ராஜேஷ் கண்ணா எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான போலீசார் அங்கு இருந்த அவர்களை அந்த கண்டெய்னர் லாரியை சேஸ் பண்ணி, அதாவது மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கிருந்து அந்த கண்டெய்னர் லாரிக்குள் உள்ளே சென்ற போது அந்த கண்டெய்னர் லாரிக்குள் கிட்டத்தட்ட அது பணம் கட்டுக்கட்டாக இருந்ததையும் மற்றும் ஒரு வாகனம் மற்றும் கள்ளத்துப்பாக்கி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயற்சி செய்த போது அப்போது ஒரு போலீசாரை அந்த வடமாநில கும்பல் ஒருவர் அறிவாளால் வெட்ட முயற்சி செய்திருக்கிறார். அதில் படுகாயமும் அடைந்திருக்கிறார். இதனையடுத்து அங்கு போலீசார் ஒருவர் உடனடியாக அந்த நபரை ஒருவரை சுற்றி பிடித்திருக்கின்றனர். மேலும் அந்த கண்டெய்னர் லாரி ஒவ்வொரு ஊராக சென்று அந்த ஏற்கனவே அந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்த போது விசாரணை கொடுத்து அவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த மேவாட் கொள்ளையர்கள் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் இதே போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த வருடம் இதே போன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் திருவண்ணாமலையில் நடத்தியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட அந்த திருவண்ணாமலை மட்டும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்திருக்கின்றன. இது போன்று தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் இதே போன்ற கொள்ளை சம்பவத்தில் அந்த மேவாட் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது பிடிப்பட்டவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக எஸ்பி தலைமையிலான போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதில் ஏற்கனவே இது தொடர்பாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணையானது நடத்தப்பட்டு அவர்களை சிறையில் அடைப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளிலும் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.